அனைவருக்கும் வணக்கம். இது வந்து சாரா அப்படிங்கிற யூடியூப் சேனலு. இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கிளாஸ் வந்து டைலரிங் கிளாஸ் வந்து எப்படிலாம் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறையில தான் நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 77 வீடியோ வந்து ஒரு ஒரு பார்ட்டா போட்டிருப்போம். அதில வந்து ஒரு 6 டைப்பான ப்ளவுஸ வந்து எப்படி அளவு எடுத்து மார்க் பண்ணி கட் பண்றது அப்படிங்கிற வரைக்கும் ஒரு 77 வீடியோ அத போட்டிருப்போம். அது தனி செக்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா, சாரா சூசன் அப்படிங்கிறவங்க ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடுங்கிற சேனல்ல இருக்கிறவங்க வந்து ஆன்லைன்ல நடத்தின கிளாஸை தான் நான் 77 வீடியோவா பிரித்து அதில் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம போட்டுட்டு இருக்கிறது முறையா, அதாவது நமக்கு பேசிக்கா முதல்ல தையல்னா என்னன்னே தெரியாதவங்க கூட கத்துக்கிற மாதிரி ஒரு எளிமையான வகையில நிறைய விஷயங்களை ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த வீடியோ வேணாலும் பார்த்து யாருது வேணாலும் ஒரு மெத்தடை பார்த்து கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம இந்த பாட்டு ஆரம்பிச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியரட்டிக்கலா உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு வருவோம். இதை பூராமே கவனத்துல வச்சு நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது அதுல நிறைய நுணுக்கங்கள் வந்து உங்களுக்கு புரியும். அதாவது ஷோல்டருக்கு வந்து ஒரு அளவு சொல்றாங்க அப்படின்னா அந்த அளவு ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, அது ஒரு சில உடல் அமைப்புகளை பத்திலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் உடம்பு இருக்காது. ஆனா அந்த வேறுபாடுகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி அளவு எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி கால்குலேஷன் பண்ணி அந்த அளவுகளை மாற்றணும், அதுக்கப்புறம் அப்ளை பண்றது கட்டிங் போடும்போது எப்படி பண்ணணும், தைக்கும் போது அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை நீங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்படிங்கறனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு தொடரை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இப்போ 4வதா ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நீங்க பாருங்க. மெஷர்மெண்ட், அதாவது அளவுகள் பற்றிய சில குறிப்புகள்லாம் அதில் கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோல நம்ம சொல்ல போறது பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் இதெல்லாமே என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் அது எப்படி எடுக்கணுங்கிறது ஒரு அளவுக்கு நம்ம ஓரளவு ஒரு குறிப்பிட்ட அளவுகள் மட்டும்தான் நம்ம எப்படி எடுக்கணுங்கிறது இது வரைக்கும் சொல்லியிருப்போம். உடல் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நூற்றுக்கணக்கான உடல் அமைப்புகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதாவது ஒவ்வொரு கஸ்டமரும் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அதை எல்லாத்தையும் ஒட்டுக்க சொல்லி சொதப்ப முடியாது. அதை ஒரு அடிப்படையா பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான உடல் அமைப்புகளை வச்சு நாம மற்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு டைப்பான உடையும் நம்ம வந்து கட் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அதை சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிக்கும். ஆனா இது மனசுல பதியிற மாதிரி ஒரு 5 வகையான ஒரு உடல் அமைப்பை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும் நீங்க கத்துக்கிறதுக்கு. ட்ரெஸ் வந்து நீங்க அளவு எடுக்கும் போதே, உடம்புல அளவு எடுக்கும் போதே, ஒரு கஸ்டமர் கடைக்கு உள்ள வரும்போதே இந்த கஸ்டமர் இந்த 5 டைப்ல எந்த டைப் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். அது நிறைய பேர்த்துக்கு அது தெரியாதனால நமக்கு பொத்தம்பொதுவா எல்லாரும் யார் வந்தாலும் அந்த ஷோல்டர்ல இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி அளவு எடுக்கிறது, மார்பு சுற்றளவுக்கு இப்படிதான் எடுத்துக்கிறது, அதை எந்த இடத்துல அவங்களுக்கு சதைப்பிடிப்பு இருக்குது, இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம அளவு எடுக்கிறதுனா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபுல்லா எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, பிளவுஸ் தைக்கிறதுனா இப்படிதான் தைச்சு அவங்க கொடுத்துருவோம். அவங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆகுதா ஆகலையாங்கிறத அவங்க மறுபடியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் நமக்கு அவங்க தைச்சு கொடுத்த பிளவுஸ் வந்து எப்படி இருக்குதுன்னே தெரியாம போயிடும். அதனால முதல்ல உடல் அமைப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தைச்சு கொடுக்க கையில கொடுக்கற வரைக்குமே நாம அவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி சரியான அளவுல எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் போட்டு தைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த 5 வகையான உடல் அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணல் கடிகாரம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மணல் கடிகாரம். இமேஜ்ல பாருங்க. மணல் கடிகாரத்துல இருக்கிற உடல் அமைப்புல அந்த உடல் வந்து அமைஞ்சிருக்கும். இதுக்கு வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கணும், இதுக்கு எந்த மாதிரி உடை தயாரிக்கணும், அந்த பிளவுஸோ இல்லாட்டா மற்ற ட்ரெஸ்ஸோ எது தைச்சாலும் எதை கவர் பண்ணி தைக்கணும், எதை எடுத்து காட்டி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா நேரான உடம்பு. உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரே நேரா இருக்கும். செவ்வக டைப்லன்னு சொல்லுவோம். அந்த சதுரமா கொஞ்சம் நீளமா இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி செவ்வகம் அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கலாம். அது வந்து முதல் இது வந்து மணல் கடிகாரம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகம். நேர் உடல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா செவ்வகமான உடல் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா முக்கோண வடிவமான உடல் அமைப்பு. முக்கோண வடிவம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கீழ்ப்பக்கம் அகலமாகவும் மேல் பக்கம் ஒன்னா சேர்ந்த மாதிரி கூம்பு மாதிரி இருக்கிறது தான் முக்கோணம். அந்த முக்கோண வகைப்பு இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்.
இந்த முக்கோண அமைப்புல இருக்கக்கூடிய உடல் அமைப்புக்கு நாம எப்படி உடைகள் தைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒன் பை ஒன்னா அடுத்தது பார்க்கலாம். 4வது பார்த்தீங்கன்னா தலைகீழ் முக்கோணம். அதாவது முக்கோணங்கிறது கீழ்ப்பக்கம் அகலமாகவும் மேல கூம்பு மாதிரி இருக்கிறது முக்கோணம். அதுவே இப்படி திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா மேல அகலமாகவும் கீழே கூராவும் வர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பம்பரத்தினுடைய அமைப்பு மாதிரி தான் தெரியும். கீழ்ப்பக்கம் அகலம் கம்மியாகவும் மேல் பக்கம் கொஞ்சம் அகலம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் தலைகீழ் முக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் அமைப்பு இருக்கிறது. 5வது பார்த்தீங்கன்னா உருண்டை வடிவமானது. கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஆப்பிள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னம்னா இன்னும் ஈஸியா புரியும். இல்லைன்னா வட்ட வடிவமானதுக்கு நம்ம வச்சுக்கலாம். நீங்க இமேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரவுண்டு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நமக்கு எப்படி அந்த பிளவுஸா இருந்தாலும் சரி, ஸ்கர்ட்டு, மற்ற பாடி கவுன் இது மாதிரி எது தைச்சாலும், சுடிதார்ல இருந்து எது தைச்சோம்னாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோல்டரு, இடுப்பு, சீட் சுற்றளவு இது 3யும் கவர் ஆகுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுடிதாரு, பாடி கவுனு இது மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அளவுகள் எல்லாமே தேவைப்படும். அதனால இந்த உடல் அமைப்பு இருக்கிறது இந்த 5 வகையான உடல் அமைப்பு மட்டும் கரெக்டா ஞாபகமா வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு உடல் அமைப்புக்கும் எப்படிலாம் உடைகள் இருந்துச்சுன்னா அது சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஓரளா ஒன்று பார்த்துக்கலாம். குறியீடு நம்ம சொல்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல பதியணும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஒரு 5 வகையான உடல் அமைப்பு இருக்குது அப்படின்னா அது மனசுல பதியணும் அப்படிங்கிறதுக்காக பில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட உடல் அமைப்பை வந்து நம்ம தனியா வார்த்தையா எழுத வேண்டிய தேவை இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு மணல் கடிகார அமைப்பு இருக்குது அப்படின்னா எக்ஸ் மாதிரி நீங்க போட்டீங்கன்னாவே மணல் கடிகார மாதிரி அது வந்துடும். அப்ப உங்களுக்கு அது கட்டிங் போடும்போது அந்த பில்லுல பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அதே மாதிரி முக்கோணம் டைப்பான உடம்பா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு முக்கோணம் போட்டீங்கன்னா போதும். அவங்களோட பாடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கற்பனைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து கட் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது அது எல்லாமே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தலைகீழ் முக்கோணத்துக்கும் தலைகீழ் முக்கோணம் போட்டீங்கன்னா போதும். நேர் இதுக்கும் செவ்வகம் நேரா நிக்கிற மாதிரி ஒண்ணு போட்டீங்களா உங்களுக்கு அந்த சிம்பிள் மட்டும் தான். உங்களுக்கு அதை வரைஞ்சிக்கிட்டோம்னா நமக்கு நேரம் குறைவு. கட்டிங் போடும்போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சில ஃபார்முலா நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்த முறையா அந்த விஷயங்களை பூராமே அதை செஞ்சுக்கலாம். முதல்ல நாம வந்து அந்த மணல் கடிகார அமைப்புல இருக்கக்கூடிய உடல் அமைப்பு இருக்கிறவங்கள அவங்களுக்கு எந்த மாதிரி உடைகள்லாம் அணியணும், அவங்களுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் சுடிதார் தைக்கிறதா இருந்துச்சுனாலும் நமக்கு எந்த இடத்துல லூஸு டைட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு பார்க்கலாம். இப்போ 5க்குமே நான் வந்து சும்மா மேலோட்டமா தான் சொல்ல போறேன். இந்த மாதிரி ஆடைகளை இந்த மாதிரி அதை கரெக்டா பண்ணணும் அப்படின்னோம்னா அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா பார்க்கறதுக்கு அழகாவும் எடுப்பாவும் தெரியும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் ஒரு பொருத்தமான உடையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கஸ்டமர் வந்து வெவ்வேறு மாதிரி அவங்க ஐடியா கொடுத்து கேட்பாங்க. அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங் எப்படி போடுறதுன்னு தெரியாதவங்க கூட கேட்பாங்க. தெரிஞ்சவங்க அதே மாதிரி கரெக்டா போட்டுக்குவாங்க. அதனால இந்த மணல் கடிகாரம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினா வந்து அந்த இடுப்பு பகுதி வந்து அவங்களுக்கு எடுப்பா தெரியக்கூடிய ஒரு பகுதி. இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது இடுப்பு பகுதி. ஏன்னா மேல் ஷோல்டரு, மார்பு சுற்றளவும் சீட் சுற்றளவும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் வரும். மேல 36 அப்படின்னா கீழே 36, மேல 38ன்னா கீழே 38, மேல 32 கீழே 32 வந்துடும். இடுப்பு பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26, 28 இல்லைன்னா 30 இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த 2 அளவுக்கும் இடைப்பட்ட அளவுக்கு பேரெல்லாம் வரனால அந்த இடுப்பு வளைவு பகுதியை எடுப்பா காட்டுற மாதிரி, அதாவது அந்த இடத்துல ஒரு பெல்ட் வர மாதிரி டிசைன் தைக்கிறது. இப்போ ஷர்ட்டே தைக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல ஒரு பட்டையா ஒரு பகுதி வர மாதிரி அந்த இடுப்பு பகுதி கிட்ட எடுத்து காட்டும் போது உங்களுக்கு மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைச்சு இது எடுப்பா தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பாவாடையில வந்து ஃபிளீட்டு அந்த மடிப்புகள் வந்து டிசைனா நம்ம வைப்போம். ஒவ்வொரு பாக்ஸ் ஃபிளீட்டு ரொம்ப சுருக்கமா வைக்கிறது அந்த மாதிரி அந்த ஃபிளீட் வந்து ரொம்ப டிசைனா அழகா வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடுப்பு பகுதியில தான் அதெல்லாம் வரும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மடிப்பு வந்து நல்லா அழகா வச்சு பண்ணோம்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். அதை பேண்ட் போடும் போது அதே மாதிரி தான் அந்த மடிப்புகள் வந்து சரியா இருக்கிற மாதிரி பொருத்தமான அந்த பேண்ட் இதெல்லாம் சுடிதாருக்கு பேண்ட் எல்லாம் தைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா அமைப்பா இருக்கும். சுடிதாருக்கு அதே மாதிரி அந்த வளைவுக்கு வந்து சைடில் வந்து அந்த கட்டு கொடுக்கறது வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபுல் டைட்டாகவும் ட்ரெஸ் போடக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவும் ட்ரெஸ் போடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பு சேஃபையே மாற்றிடும். அது அவங்களோட உடல் அமைப்பே வெளியே தெரியாமல் போயிடும். அதனால இவங்களுக்கு ஓரளவுக்கு டைட் இல்லாமல்
லூஸும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற அளவுக்கு அந்த அளவுகள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நார்மலாக மற்ற ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற லூஸ் மற்றதெல்லாம் இதில் கொடுக்கக்கூடாது. ஓரலாகவே நீங்கள் வந்து ஷோல்டர்ல இருந்தே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அந்த ஒரே அளவான லூஸ் மட்டும் கொடுத்து பண்ணணும்னா மட்டும்தான் அவங்க உடம்புக்கு கரெக்டான ஃபிட்டிங் வரும். அது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணும்போது நான் சொல்லும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அதனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு அளவு எடுக்கும் போதெல்லாம் இது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அளவு எடுத்துக்கணும். அந்த இடுப்பினுடைய குறுகிய பகுதி எந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்துலையும் அளவு எடுத்து பழகிக்கணும். இவங்களுக்கு ஏன்னா முழு இதாக செய்த சுடிதார் மற்றதெல்லாம் தைக்கும் போது அந்த இடம்லாம் ரொம்ப கவனமாக அளவு எடுக்கணும். பிளவுஸுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எந்த இடத்துல இறக்கம் கேட்குறாங்களோ அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி எடுத்துருவீங்க. அந்த ரவுண்ட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா நல்லா சமமான ரவுண்டு வருதான்னு பார்த்து அளவு எடுக்கணும் இவங்களுக்கு. அப்போதான் அந்த பிளவுஸ் வந்து எங்களுக்கு கரெக்டாக பொருத்தின மாதிரி அழகாக பொருந்தும். எங்களுக்கு தவிர்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியை மறைக்கிற மாதிரி துணி வந்து இவங்களுக்கு டிசைன் பண்றது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு கவுனே தைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இடுப்புக்கு நேராக இருக்கிற இடத்துல வந்து அந்த ஃப்ரில்லு மாதிரி வச்சுலாம் ஒரு சிலர் 2-3 அடுக்கெல்லாம் வச்சு தைப்பாங்க. அந்த மாதிரி தைக்கிறது இல்லைன்னா இந்த இடத்துல ஏதாவது மேல் சட்டையில வந்து மடிப்புகள்லாம் கொடுத்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு வர மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னோம்னா இவங்களோட அந்த உண்மையா இருக்கக்கூடிய அந்த அழகையே கெடுத்துரும். அது அந்த இடுப்பு பகுதியை மறைக்காத அளவுக்கு டிசைன்ஸ் மற்றது எல்லாமே அதில் இருக்கணும். சைடில் பார்த்தாலும் சரி, ஃப்ரண்ட்ல பார்த்தாலும் சரி, அந்த இடுப்பு பகுதியை மேக்சிமம் மறைக்காத அளவுக்கு இவங்களோட ஆடைகளுடைய வடிவமைப்பு, அதாவது மற்ற எக்ஸ்ட்ரா நம்ம செய்யக்கூடிய டிசைன்ஸ் அது எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் மறைக்காத அளவுக்கு வச்சு பழகணும்னா தான் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அமைப்பு அழகா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரான உடல் அமைப்பு. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஷோல்டரு, மார்பு சுற்றளவு, இடுப்பு பகுதி, சீட் சுற்றளவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு 2-3 இன்ச்சுக்குள்ள தான் வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே அளவாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரே நேர் உடம்பா தான் தெரியும். நீங்க சைட்ல பார்த்தீங்கன்னாலும் முன்னாடி இருந்து பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர் உடம்பா தெரியும். இது வந்து செவ்வக உடல் அமைப்புன்னு நம்ம சொல்லுவோம். இந்த செவ்வக உடல் அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி வச்சுட்டு இடுப்பு பகுதியில இந்த பெல்ட் போட்டோம்னா எப்படி இருக்கும், நம்ம ஒரு சுடிதாரே தைச்சோம்னா கூட இந்த இடத்துல பேக் சைட்ல ஒரு பெல்ட் மாதிரி வச்சு இழுத்து டைட் பண்ணி பின்னாடி முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து முடிச்சு போட்டு டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடுப்பு பகுதியை கொஞ்சம் அமுத்தி பிடிச்ச மாதிரி வைக்கும்போது இந்த பக்கம் நம்ம லூஸ் கொடுக்கும்போது அந்த இடுப்பு ஷேப் வந்துடும். உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நேரா தெரியாம அந்த உங்களுக்கு மணல் கடிகாரத்தினுடைய சாதாரண உடல் அமைப்புக்கு அது அப்படியே பார்க்கும்போதே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுடிதாரோ மற்றது சாரீஸ் மற்றது எல்லாமே நம்ம டிசைன் செலெக்ஷன் பண்ணும்போது அந்த சுடிதார்ல பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் மற்ற மேல் பக்கமும் கீழ் பக்கம் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கலர் அதிகமாகவும் நடுப்பகுதியில் வந்து இடுப்பு பகுதிக்கு நேராக வர இடத்துல கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன்ஸோ ஒரு லைனோ வர மாதிரி வச்சுட்டோம்னா உங்களுக்கு உடம்பு பார்க்கும்போது ஒரு ட்ரெஸ் தைச்சு போடும்போது அங்கே சேஃபே வந்து மேல் பக்கம் அகலமாகவும் கீழே அகலமாகவும் நடுப்பகுதி உங்களுக்கு குறுகின மாதிரி தெரியும் பார்க்கும்போது. அதாவது இந்த 3D ஒரு சில டிசைன்ஸ்லாம் இருக்கும். அது நேராக இருக்கிற கோடுக்கு பக்கத்தில் இருக்கிற கோடை கொஞ்சம் சின்னதாகவோ கொஞ்சம் இப்படி கிராஸாக போட்டோம் அப்படின்னோம்னா 2 கோடும் நேராக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நேராக இருக்காது. அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் டிசைன் செலெக்ஷன் பண்ணும் போதுமே நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி போட்டு எடுத்தோம் அப்படின்னோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சில சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா அகலமான கோடு ஆரம்பிச்சு சன்னமா வந்து முடிஞ்சு மறுபடியும் அகலமா வர மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கிற சுடிதாருக்கு மெட்டீரியல் எடுக்கும் போது அது மாதிரி எடுத்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் இருக்கிறத எடுத்தாலுமே சுடிதார் தைக்கும் போது 4 பார்ட்டை பிரிச்சுட்டு இந்த சென்டர் பார்ட் வந்து அந்த லைன் கொஞ்சம் குறுகலா உள்ள வர மாதிரி நம்ம இப்படி வளைச்சி தைச்சோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு பார்க்கும் போதே உடம்பே அந்த இடத்துல வளைஞ்சு இருக்கிற மாதிரி அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் நம்ம கவனமா தைக்கலாம். ஒரு டிசைன்ஸ் அவங்க எடுக்கிறத எப்படி எடுத்திருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த மாடலா மாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். அது நாம தான் வடிவமைக்கிறோம். அந்த வடிவமைக்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு பார்க்கும்போது அந்த அமைப்பு லுக்கா தெரிகிற அளவுக்கு நம்ம வடிவமைச்சோம்னா தான் கஸ்டமர்ஸ் நம்ம தக்க வைக்க முடியும். நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க மூலியமா நமக்கு வருவாங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் போட்டிருக்கிற உடை அழகா இருந்துச்சு அப்படின்னா அவங்க எங்க தைச்சாங்க ஏது தைச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கடைக்கு வருவாங்க. அதனால
ஒவ்வொரு உடையும் நம்ம பார்த்து பார்த்து தைச்சிங்கன்னா உங்ககிட்ட பார்த்து பார்த்து கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட வருவாங்க. அதே மாதிரி இவங்க ட்ரெஸ் வந்து லூஸான ட்ரெஸ் போட்டாங்க அப்படின்னா உடல் அமைப்பையே மாத்திரும். அது நேரா இருக்கிற உடம்பையே இன்னும் நேரா காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஒரே ஸ்ட்ரெயிட்டா ஒரு தூண் மாதிரி இருக்கிற மாதிரி உடம்ப காமிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அஹ், ரொம்ப லூஸ் வந்து உடம்புக்கு அவங்களுக்கு வைக்கக்கூடாது. அதே மாதிரி வடிவமா இருக்கக்கூடிய உடல் அமைப்பு காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஆடைகளை தான் நம்ம தயாரிக்கணும். அதாவது வாங்குறதா இருந்தாலும் சரி, தயாரிக்கிறதா இருந்தாலும் நம்ம தைக்கும் போது அந்த சுடிதாரினுடைய சைடு ஃபிளீட் வந்து பேக் சைடில் பிடிக்கிற டாட்டு, சைடில் பிடிக்கிறது இது ரொம்ப கரெக்டாக பக்குவமாக பிடிக்கணும். அதே மாதிரி பிளவுஸுக்குமே பேக் டாட் பிடிக்கிறது வந்து இவங்களுக்கு கம்பல்சரி, இவங்களுக்குலாம் பேக் டாட் பிடிச்சே ஆகணும். அப்போதான் வந்து அந்த சென்டர் ஷேப் வந்து அப்படியே நசுக்கி அந்த இடத்துல அந்த வி ஷேப்புக்கு வரும். அதாவது லைன்ஸே பார்த்தீங்கன்னா ஏ லைன் சொல்லுவாங்க. அந்த ஏ லைன் டிசைன் இருக்கிற மாதிரி துணிகள் எடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு உடையா அமையும். அதனால இதை அவங்களுக்கு கவனமா வச்சுதான் அளவு எடுக்கணும். மூணாவதா பாத்தீங்கன்னா முக்கோண அமைப்பு இருக்கிற உடல் அமைப்பு, அதாவது முக்கோணம் மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு தோள்பட்டை வந்து அளவு கம்மியாகவும், இடுப்பும் சீட் சுற்றளவும் ரொம்ப அகலம் அதிகமாகவும் இருக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம அஹ், ஒரு துணி தைக்கும் போது நம்மளோட கவனம் பூராமே ஷோல்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஷோல்டர் பகுதியில நம்ம அகலமா எவ்வளவு காட்ட முடியும் அப்படிங்கிறத வச்சுதான் அவங்களோட உடல் அமைப்பு வந்து அப்படியே நம்ம மாத்தி காட்ட முடியும். இல்ல அந்த முக்கோண அமைப்பு வந்து ஷோல்டர் கம்மியா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அமைப்பு இல்லாத மாதிரி தெரியும். அதனால இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் அகலப்படுத்தி வைக்கிற மாதிரியும் ட்ரெஸ் தயாரிக்கணும். அதே மாதிரி பிளவுஸ், சுடிதாருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல இதெல்லாம் வச்சோம்னா, பஃப் கை வச்சோம் அப்படின்னோம்னா, இந்த இந்த ஏற்கனவே அவங்களுக்கு அகலம் கம்மியா இருக்கிறதுனால பஃப் கை இதெல்லாம் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அகலம் அதிகமாகும். அகலம் அதிகமாகும் போது இடுப்பினுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி இதனுடைய ஃபிளீட் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மேல் பக்கம் அகலமாகவும் சென்டர் உள்ள போய் மறுபடியும் அகலம் வந்துடும். அந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா அந்த மணல் கடிகாரத்தினுடைய அமைப்பு சாதாரண உடல் அமைப்பு அது. அதே மாதிரி ஷோல்டரை வந்து நம்ம இதுல அகலப்படுத்துறதுக்கு இதை தான் பார்க்கணும். பின்பகுதியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து இப்படி வி ஷேப்ல வைக்கிற மாதிரி தான் டிசைன் ரெடி பண்ணணும். இவங்களுக்கு வந்து மேல் பக்கம் கழுத்து அகலமாகவும் கீழே வரும்போது குறுகலாவும் வச்சோம் அப்படின்னோம்னா பின்னாடி இருந்து பார்த்தாலுமே ஷோல்டருடைய இது வந்து நல்லா அகலமா தெரிகிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இடுப்பு பகுதி கீழ்ப்பக்கம் குறுகலா வைக்கும் போது அவங்களுக்கு உடல் அமைப்பே சதைப்படி உடம்பே உள்ள குறுகுன மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய தோற்றத்தை வந்து நாம தைக்கிற துணிகள்ல இருந்து தான் அதனுடைய கண் பார்வையில அதனுடைய மாய தோற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும். அது டெய்லரால மட்டும்தான் முடியும். அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் உடல் அமைப்புகளை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த உடல் அமைப்புக்கு எப்படி ட்ரெஸ் தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தைக்க பழகும் போதுதான் நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரையும் திருப்தியா தைச்சு அவங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்க என்னதான் கேட்டாலுமே அவங்களுக்கு கேட்கறதுக்கு மேல நம்ம தைச்சு கொடுக்கறது வந்து அவங்களுக்கு அப்படி பிடிச்சி போயிடும். ஏன்னா ஏற்கனவே யாருமே தைக்க முடியாத ஒரு டிசைன் நம்ம தைச்சு கொடுக்கும்போது இந்த உடல் அமைப்புக்கு இப்படி போட்டா மட்டும்தான் இது கரெக்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு தைக்கும் போது அது இன்னும் சிறப்பா இருக்கும். நம்ம கடைக்கு தனி ஒரு கஸ்டமர்ஸ் என்னைக்குமே மிஸ் ஆகாம வந்துட்டு இருப்பாங்க. அதனால இந்த உடல் அமைப்புகளை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம்ம இப்போதைக்கு இந்த 5 பேஸ் பண்ணி நம்ம கத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நமக்கு பிளவுஸுக்கோ மற்றதுக்கோ அளவுகள் மாற்றும் போது இங்க அந்த எந்த மாதிரி உடம்புக்கு எப்படி அளவுகள்லாம் மாறணும் அப்படிங்கிறத நம்ம அதில் சொல்லும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிக்கும். அதனால அடிப்படையா இருக்கிறது இந்த 5 உடல் அமைப்பு தான். அதனால இதை நம்ம கவனமா செலுத்தி பண்ணிக்காங்க. 4வது வந்து தலைகீழ் முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த தலைகீழ் முக்கோணம் அப்படின்னா ஷோல்டர் அகலம் அதிகமாகவும் இடுப்பு பகுதியும் சீட் சுற்றளவும் பார்த்தீங்கன்னா குறுகலாகவும் இருக்கும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் இப்படி தலைகீழ் முக்கோணம் டைப்ல இருக்கும். ஈஸியா புரியணும் அப்படின்னா ஷோல்டருனுடைய அகலத்தை விட இடுப்பு சீட் சுற்றளவு அகலம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது தலைகீழ் முக்கோணத்தினுடைய அளவு. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை பார்க்கும்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளோட கவனம் பூராம இடுப்பு பகுதிக்கு கீழே இவங்களுக்கு வந்து நமக்கு இருக்கணும். அதாவது ஷோல்டரு முடிஞ்ச வரைக்கும் குறுகிய வைக்கிற மாதிரி இவங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் இது மாதிரிலாம் போடும்போது அந்த ஷோல்டர் பகுதியில துணியை நம்ம குறைக்கும் போது அதனுடைய ஷோல்டர் அளவு அப்படியே குறைஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அங்க கொஞ்சம் நம்ம குறைக்கிற மாதிரி காட்டணும். இடுப்பு பகுதியில கொஞ்சம் அகலமா காட்டணும். இடுப்பு பகுதியில் அகலமா காட்டணும் அப்படின்னம்னா பாவாடை பேண்ட்டுக்கோ மற்றது எல்லாத்துக்குமே ஃபிளீட் அதிகமா வைக்கலாம். பாவாடைங்களுக்கு அதே மாதிரி ஃபிளீட் அதிகமா வச்சிடலாம். அதே மாதிரி மேல் பக்கம் ஏத்தி தைக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப கீழே இறக்கி பாவாடை கட்டுறதோ இல்ல பேண்ட் போடுறதோ இல்லாம கொஞ்சம் இன்னும் மேல் நோக்கி நல்லா கட்டும் போது அவங்களுக்கு நல்லா இருக்கும்.
சுடிதார் பேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட்டுக்கு நல்லா சுருக்கம் வர அளவுக்கு நல்லா ஒரு லூஸ் கொடுத்து தைக்கும்போது உங்களுக்கு நாடா போட்டு நல்லா பஃப்னு இந்த ஏரியாவுக்கு வந்து அவங்களுக்கு லூஸ் கிடைச்சிரும். சுடிதார் டாப்பை எடுத்து மேலே எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அகலம் வந்து அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஷோல்டனுடைய அளவும் கீழ் அளவும் நம்ம ஓரளவுக்கு பேரலாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா இடுப்பு பகுதியை நம்ம எப்பவும் போல உள்பக்கம் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளதான் இருக்கும். ஏன்னா இப்படி முக்கோணம் அப்படிங்கும்போது தலைகீழ் முக்கோணங்கும் போது இடுப்பு பகுதி கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும். அதனால நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம இதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா புடவையா இருந்தாலும் சுடிதாரா இருந்தாலும் அதில் இருக்கிற டிசைன்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு எடுக்க சொல்லி நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுக்கணும். ஒரு குறிப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க ட்ரெஸ் எடுக்கும்போது அதை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைனாலுமே கொஞ்சம் எது எது வேண்டாம் அப்படின்னு சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. 5வது பார்த்தீங்கன்னா அந்த வட்ட வடிவமான உடல் அமைப்பு கொண்டது, அதாவது ஆப்பிள் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வட்ட வடிவமா இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஷோல்டர்னுடைய அகலம் கம்மியா இருக்கும், சீட்டினுடைய சுற்றளவு கம்மியா இருக்கும், வயிறு பகுதியில சதைப்பிடிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தொப்பை வந்து அதிகமா இருக்கும். இந்த ஒரு ஒன்னா சைட்ல சதை அதிகமா இருக்கும், இல்லாட்டினா தொப்பை வந்து கொஞ்சம் முன்பக்கம் வர்றதுனால அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இடுப்பு சுற்றளவு வந்து கொஞ்சம் அதிகமா தெரியும். அதனால சென்டர் பகுதி உங்களுக்கு படத்துல பார்க்கும்போதே தெரியும், சென்டர் பகுதி வந்து ரொம்ப அகலமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கும் இடுப்புக்குமே நம்ம துணி வந்து அதிகப்படுத்துற மாதிரி தான் நம்ம உடை தயாரிக்கணும். வயிறு பகுதியில அதிகமா டைட் இருக்கிற மாதிரி நம்ம தைக்கவே கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஓவர் லூஸ் கொடுக்கக்கூடாது, மடிப்பு வர அளவுக்கு லூஸ் கொடுக்கக்கூடாது. இடுப்பு பகுதியில வந்து நமக்கு ஓரளவுக்கு பூசண மாதிரின்னு சொல்ற மாதிரி அந்த நார்மல் ஃபிட்டிங் மினிமம் லூஸ் சாதாரண லூஸ் கொடுத்து வயிற்று பகுதியில் வர மாதிரி வச்சுக்கணும். இடுப்பு பகுதிக்கு ஷோல்டர்லையும் கீழே சீட் சுற்றளவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடிப்புகள் அதிகமாக கொடுத்து அந்த இடத்த அதிகப்படுத்தி காட்டணும். அப்பதான் வந்து இதுக்கு ஈக்குவல் ஆகும். இருக்கிற பாடியை ரொம்ப அதிகமாக காட்டுதுன்னு நீங்க நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க உடல் அமைப்புக்கு மேல் பகுதியும் கீழ் பகுதியும் சின்னதா இருக்கும் போதுதான் அதனுடைய அமைப்பு வந்து அசிங்கமா தெரியும். அதுவே வந்து நம்ம கொடுக்குற ட்ரெஸ்ல ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு விட்டு க்ளோஸ் நெக்லயே இன்னும் கொஞ்சம் நல்லா எம்போஸ் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு டிசைன்ஸ், முதுகுலயும் அதே மாதிரி நாட்டு இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் அந்த ஏரியா ஃபுல்லாமே நிறைய கவர் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளோட கவனம் பூராமே பாக்குறவங்களோட கவனம் அந்த ஏரியாக்குள்ள போய்க்கும், வயிறு பகுதிக்கு வராது. அதே மாதிரி கீழே இடுப்புக்கும் கீழே உங்களுக்கு சுருக்கம் அந்த டிசைன்ஸ் மற்றது எல்லாத்தையுமே கீழ்ப்பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னம்னா பாக்குறவங்களோட கண்ணுனுடைய பார்வை வந்து உங்களுக்கு மேல் ஷோல்டர் பக்கமும் இடுப்பு பகுதிக்கு மட்டுமே போகுமே ஒழிய வயிறு பகுதிக்கு கண்ணு வராது. அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சரியான ஒரு அமைப்பான ஒரு உருவமா தெரியும். உடம்பு அதேதான், அவங்க நார்மலா எப்பவும் போலதான் இருப்பாங்க. ஆனா நம்ம தைச்சு கொடுக்குற ட்ரெஸ் அவங்க வேர் பண்ணும்போது அவ்வளவு உடலா வந்து அவ்வளவு அழகா அது காட்டும். அதனாலதான் ஆள் பாதி ஆடை பாதி நம்ம சொல்லுவோம். அது வெறும் வெறும் ஆடை மட்டுமே பாதி கிடையாது. நம்ம தைக்கிறத வந்து அவ்வளோ யோசிச்சு கரெக்டா தைச்சோம் அப்படின்னம்னா அவங்களோட உடல் அமைப்பையே நம்ம வேற மாதிரி காட்ட முடியும். அந்த அளவுக்கு இருக்குது இதுல. அதனால ஒவ்வொரு உடல் அமைப்பு பத்தியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஒவ்வொரு உடல் அமைப்புக்கும் தகுந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கும் போது அதை எப்படி மார்க் பண்ணணும், அளவுகள் எப்படி விடணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.